இயக்கம் துவங்கிய போது அங்கிருந்து எங்களுக்கு துணையாய் நின்றவர்கள் ரத்த தானத்தில் முதல் இடத்தில் இருந்த பல முறை இங்கு வந்து அந்த ரத்த தான வீரர்களை நான் பாராட்டி இருக்கிறேன். பல முறை பல விழாக்களுக்கு வந்திருக்கிறேன். இந்த கூட்ட நெரிசலில் முகங்களில் ஒன்றாக அவர்கள் அமைதியாக நின்று கொண்டிருக்கிறார்கள். இந்த நடிகர் நாட்டுக்காக என்ன செய்திருக்கிறார் என்று தற்கால மறதியில் ஒருவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். ராசிபுரத்தில் வந்து கேட்டு பாருங்கள். மக்களுக்குமான தொடர்பு உங்களுக்கு புரியும். எப்படிப்பட்ட நற்பணி நாயகர்களை நான் வளர்த்து வைத்திருக்கிறேன் என்பதை சரித்திரம் சொல்லும். ராசிபுரத்திலிருந்து ரத்த தானம் செய்வதற்காக இங்கிருந்து சென்னை வந்து ரத்த தானம் செய்திருக்கிறார்கள். இது சரித்திரம். இதை பார்த்து அரசியல்வாதிகளும் அப்பொழுது ரத்த தானம் செய்ய ஆரம்பித்தார்கள். இது ஒரு சரித்திரம். எங்களை பார்த்து மக்களுக்கு என்ன செய்தீர்கள் என்று கேட்காதீர்கள். பதிலுக்கு நாங்கள் கேட்டால் உங்களிடம் பதில் இருக்காது. மக்களுக்கு என்ன செய்தீர்கள்? அத்தனை பேரையும் மொத்த தமிழர்களையும் கடனாளியாக ஆக்கினதுதான் இப்பொழுது ஆண்டு கொண்டிருக்கும் அரசின் சாதனை. இந்த கூட்டத்தில் இருக்கும் அத்தனை தலைகள் மீதும் 60,000 ரூபாய் கடன் வைத்திருக்கிறார் நமது நாட்டுக்கு முதல்வர். எனக்கு நான் பட்ட கடன் அதையெல்லாம் தாண்டியது. 5 வயது முதல் என்னை இன்று வரை நடத்தி கொண்டிருக்கும் உங்கள் அன்பிற்கு நான் கடன்பட்டவன். அதனால்தான் எந்தவித பெருங்குணர்ச்சியும் இல்லாமல் டயலாகு அதெல்லாம் இல்லாம என் எஞ்சிய வாழ்நாள் உங்களுக்காக. காரணம் அது நான் சொல்லும் நிஜம், நான் உணரும் நிஜம், நடக்க போகும் நிஜம். என் வாழ்வே என் செய்தி என்றார் காந்தியார். என் வாழ்வும் அப்படி இருக்க வேண்டும் என்ற ஆசையில் உங்களுக்கு அதை அர்ப்பணித்திருக்கிறேன். இங்கே இன்னும் 3 மாதங்களில் உங்கள் உரிமையான ஓட்டை நீங்கள் கடமையாக நினைத்து போட்டால் தமிழகம் சீரமைக்கப்படும். தமிழகத்தை சீரமைப்பதற்கு உங்கள் அனுமதியை தாருங்கள். உங்கள் அனுமதி தேவை எனக்கு. உங்கள் ஒரு சமிக்கை போதும், நாங்கள் வந்து விடுவோம். இங்கே வறுமை கோடு என்று பல ஆண்டுகளாக சொல்லி வறுமையை பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள். காரணம், வறுமை இருந்தால்தான் எலெக்ஷன் டயத்தில் அவங்க பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்க முடியும். நீங்கெல்லாம் கொஞ்சம் வசதி ஆயிட்டீங்கன்னா யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க, நல்லது எது கெட்டது எதுன்னு யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அந்த யோசனை உங்களுக்கு வராமல் இருப்பதற்காக வறுமையை மிக ஜாக்கிரதையாக பல மாமாங்கல்களாக இவர்கள் காத்து வருகிறார்கள். மக்கள் நீதி மையம் பேசுவது வறுமை கோடு என்ற பேச்சை அழித்துவிட்டு நாங்கள் போட்டிருக்கும் புது கோடு, நாங்கள் கடக்க வேண்டிய புதுக்கோடு, நாங்கள் கடக்க வேண்டிய புதுக்கோடு செழுமை கோடு, ப்ராஸ்பரிட்டி லைன்.
பார்த்துக் கொண்டிருக்கிறது மக்கள் நீதி மையமும், நீங்கள் ஆணையிட்டால் தமிழகமும், நீங்கள் ஆணையிட்டால் அது நடந்துவிடும். செல்லும் இடத்தில் எல்லாம் இது போன்ற மக்கள் வெள்ளம் அவர்களின் ஆசிக்கரங்கள் உயர்த்தி எனக்கு வாழ்த்து சொல்லுகிறார்கள். இந்த அன்பு தோற்காது, இந்த அன்பு வீண் போகாது. எங்கள் உழைப்பும் அவ்வாறுதான், இது வீண் போகாது. தமிழகம் தலை நிமிரட்டும். சீரமைப்போம் தமிழகத்தை. நீங்கள் இன்று என்னுடன் சேர்ந்து அச்சூழலையை எடுத்தால் நாளை நமது நாளை 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 நன்றி. ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு மேல் பரப்புரை செய்யலாகாது. இந்த சட்டம் தெரியும் உங்களுக்கு. அதனால் நான் பேசுவதை குறைத்துக் கொள்கிறேன். ஆனால் நாளை நிச்சயம் கையை உயர்த்தி சொல்லுங்கள். நாளை நாளை நாங்கள் 30-40 ஆண்டுகளுக்கு முன்னால் இப்பொழுது ஆண்டு கொண்டிருக்கும் அரசின் சாதனை. இந்த கூட்டத்தில் இருக்கும் அத்தனை தலைகள் மீதும் 60,000 ரூபாய் கடன் வைத்திருக்கிறார்.